கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மோசஸ் மகேந்திரன். இந்த நாளிலும் நம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி இங்கே நாங்கள் அருமையான வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை என்பது ஒரு கேள்விக்குறியாய் இருந்து கொண்டிருக்கிறது. எங்கே போனாலும் எந்த காரியத்திலும் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, எங்கே சென்றாலும் எந்த காரியத்திலும் ஒரு விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒருவேளை நாம் இப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம், யார் என்ன இந்த காரியத்திலிருந்து விடுவிப்பார்கள், யார் என்ன இந்த காரியத்திலிருந்து விடுவிக்க கூடும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் அதை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நம்மகிட்ட இருக்கிற பணத்தினாலேயோ பொருளினாலேயோ இல்லை சகல ஆஸ்திகளினாலேயோ நம்மளை விடுவிக்க கூடுமானால் கூடாது. ஒருவேளை அந்த பணத்தினாலே பொருளினாலே ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னால் அது நிரந்தரமான விடுதலையாக இருக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு விடுதலை தான் ஒரு நிரந்தரமான விடுதலை. ஆகையால் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த விடுதலை எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், அந்த விடுதலை யாரால் நம்மளை விடுவிக்க கூடும் என்று சொன்னால், வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் நீண்ட நாள் பிரச்சனைகள், நீண்ட நாள் ஒரு காரியத்தில் நீங்கள் விடுதலை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கலாம், சிக்கி கொண்டிருக்கலாம். அதை நினைத்து நீங்கள் திணறி கொண்டிருக்கலாம், அதை நினைத்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், அதை நினைத்து கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, நாம் புறஜாதியாரை பார்க்கிறோம். ஒரு காரியத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஏதேதோ தேடி சென்று எங்கெல்லாம் போகக்கூடாதோ அங்கெல்லாம் போய் லட்சக்கணக்கில் பல ஆயிரங்களை செலவு செய்து இந்த காரியத்திலே விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி எண்ணி ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே போனால் விடுதலை கிடைக்குமா என்று சொன்னால் கிடைக்கும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், பிசாசுக்கும் வல்லமை உண்டு. விடுதலை கிடைக்கும் என்று சொன்னால் கிடைக்கும். ஆனால் அந்த விடுதலை நிரந்தரமான ஒரு விடுதலையா என்று சொன்னால் இல்லை. பிரியமானவர்களே, அது நமக்கு ஒரு சிறிய ஒரு சொல்யூஷன் மாதிரி, ஒரு சின்ன ஒரு சுகம். அது நிரந்தரமான ஒரு சுகமா என்று சொன்னால் இல்லவே இல்லை. நம்முடைய பணம் வேஸ்ட், நம்ம பணம் வீணில் விரயம். நாம் வேதத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி ஏன் நம்ம விடுதலை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் என்று சொன்னால், இங்கே வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் விடுதலை. அப்போ இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் விடுதலை. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் சுகம். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் அற்புதம். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் சகலமும். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் சமாதானம். அதனால தான் வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே தான் விடுதலை. இன்றைக்கி நம்ம விடுதலைக்காக பல இடங்களுக்கு ஓடுகிறோம். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரா? கர்த்தர் நம்முடைய வீட்டில் இருக்கிறாரா?
கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறாரா? கர்த்தர் நம்முடைய கணவர் மத்தியில் இருக்கிறாரா? வேலை ஸ்தலத்தில் இருக்கிறாரா? தொழிலில் இருக்கிறாரா? பிரியமானவர்களே, நாம் அதை ஒரு நாளும் சிந்திப்பதே இல்லை. நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். இதை செய்கிறது நிமித்தம் கர்த்தர் நம்மளோடு இருப்பாரா? நம்முடைய குணங்கள் மாறாமல், நம்முடைய எண்ணங்கள் மாறாமல், நம்முடைய செய்கைகள் மாறாமல், நாம் இன்னும் எப்படி அங்கே இருந்து ரட்சிக்க வந்தோமோ அதே மாதிரி இருந்தோம் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக எப்படி இருப்பார்? அவர் நம்மளை குறித்து துக்கப்பட்டு கொண்டே இருப்பார். பிரியமானவர்களே, அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்குள்ளாக இருக்கிற காரியத்திலிருந்து நாம் எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும்? பாருங்க, நான் இன்னைக்கு ஒரு சகோதரியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சகோதரி தான். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவள் தனக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் விற்று அநேக வைத்தியரால் வருத்தப்பட்டாள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏன் அவகிட்ட இருக்கிற பணத்தினால ஏன் விடுதலை பெற முடியல? ஏன் அவகிட்ட இருக்கிற ஆஸ்தினால சுகத்தை பெற முடியல? 12 வருடங்களாய் பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறாள். 12 வருடங்களாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். 12 வருடங்களாய் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். வெளியே போக முடியல, பேச முடியல, ஒரு காரியத்தை செய்ய முடியல. வெக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள், துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். எப்படியாவது இந்த வியாதியிலிருந்து சுகம் கிடைத்து விடும் என்று சொல்லி அநேக வைத்தியரை பார்க்கிறாள். அதனால் அவ வருத்தப்பட்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாமளும் அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் இந்த மருத்துவர் இல்லையா இன்னொரு மருத்துவர், இந்த மனுஷன் இல்லையா இன்னொரு மனுஷன் என்று சொல்லி மனிதர்களை நம்பி ஓடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்பினால் கண்ணியை வரவிக்கும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, பாருங்க, அந்த ஸ்திரீ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டா. எங்கெல்லாம் போகக்கூடாது எல்லா இடத்துக்கும் போனா. ஆனால் அவளுக்கு விடுதலை கிடைக்கல, சுகம் கிடைக்கல. ஸ்தோத்திரம். இயேசு என்று ஒரு தெய்வம் இருக்கிறார். அவரை நான் பார்த்தால் போதும், அவருடைய வஸ்திர தொங்கலை தொட்டால் போதும். முதலாவது பார்த்தால் போதும் நினைக்கிறா. ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தபடி நான் நினைக்கிறா, அவருடைய வஸ்திர தொங்கலையாவது நான் தொட வேண்டும். பாருங்க, தொட்ட மாத்திரத்தில் அவளுடைய உதிரப்போக்கு நின்றது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கேதான் விடுதலை. அப்போஸ்தலர் 1:8 நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுதுதான் நீங்கள் புதுபலனடைந்து இந்த பூமி பரியந்தம் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்வீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளாய் வரணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளாய் வரும்போது தான் நம்முடைய வியாதிகள் மாறும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளாய் இருக்கும்போது தான் ஒரு விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளாய் வரும்போது தான் ஒரு பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் விடுவிக்கப்படாத ஒரு சூழ்நிலை, விடுதலை அடைய முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நம்மளுக்குள்ளே வந்துட்டா விடுதலைங்க, அவர் நம்மளுக்குள்ளே வந்துட்டா பலன்க, புது பலனாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் புது பலனை தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் வரவேற்கிறோமா? அந்த பரிசுத்த ஆவியார் நம்மளுக்குள்ளே இருக்கிறாரா? பாருங்கள், சீசர்களை பார்க்கிறோம். கடல் கொந்தளிக்கிறது, பெருங்காற்று வீசுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அங்கே தான் இருக்கிறார், இயேசு அங்கே தான் இருக்கிறார். ஆனால் அவரை மறந்துட்டாங்க. மரண பயம் அவர்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஐயோ, அவ்வளோதான், நம்ம மரித்து போகிறோம். நம்மளோடு இருக்கிற இயேசு நம்மளை பாதுகாக்கிற தேவன் என்பதை மறந்துட்டாங்க. அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொந்த கண்களாய் பார்த்த சீசர்கள் மரண பயங்கள் அவர்களை நெருக்கும் போது
அங்கே நம்மளோட இருக்கிற ஆளை மறந்துட்டாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கி நாமளும் அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு நம்ம கூட தான் இருக்கிறாரு, நம்மளோடு இருக்கிறாரு. ஆனால் அந்த மரண பயம், அந்த மரண கண்ணி, மரண கட்டுகள் நம்மளை விடுவிக்கிற இயேசுவை மறக்க செய்கிறது. பிரியமானவர்களே, இயேசு நம்மளுக்குள்ளாய் வந்துட்டா பாருங்கள். அந்த படகுக்குள்ளாய் யார் இருக்கிறாங்க? இயேசு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இயேசுவை கூப்பிடுறாங்க. இயேசுவே, இங்கே என்ன சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கிறது? நீர் நல்லா தூங்குகிறீரே என்று சொல்லி. அருமையானவர்களே, அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னை அழைக்க மாட்டார்களா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அழைச்சிங்கன்னா, அவர் உங்களுக்குள்ளே வந்தாருன்னு சொன்னால், அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாருன்னு சொன்னால், உங்கள் வேலை ஸ்தலத்தில் வந்தாருன்னு சொன்னால், உங்கள் பிள்ளைகள் மத்தியில் வந்தாருன்னு சொன்னால், பிரியமானவர்களே, ஒரு பெரிய விடுதலை. மரண பயத்தில் இருந்த சீசர்கள் மத்தியில் இயேசுவை அவர்கள் கூப்பிட்ட மாத்திரத்தில் அங்கே இயேசு வந்து சொன்னார், அமைதலாயிரு. அல்லேலூயா சொல்லுங்க, அமைதலாயிரு. பெருங்காற்றும் அமைதலாச்சு, அலைகளும் அமைதலாச்சு. அப்போ பாருங்க, இயேசு நம்மளுக்குள்ளாய் வந்துட்டா நம்மளுக்குள்ளாய் இருக்கிற எல்லா கொந்தளிப்புகளும் மாறும். இயேசு நம்மளுக்குள்ளாய் வந்துட்டாருன்னு சொன்னால் அங்கே வீசி கொண்டிருக்கிற பெருங்காற்றும் அமைதலாகும். அதனால தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்போ மரண பயத்தோடு இருந்த அந்த சீசர்கள் மத்தியில் இயேசு இருந்தது நிமித்தம் அந்த மரண பயத்தை எல்லாம் நீக்கி அங்கே ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார். கொந்தளித்து கொண்டிருந்த, பயத்தோடு இருந்த, நடுக்கத்தோடு இருந்த அந்த சீசர்கள் மத்தியில் ஒரு சமாதானத்தை கொடுத்தார். 12 வருடங்களாய் பெரும் பாடுகளை அனுபவித்து கொண்டிருந்த அன்பு சகோதரிக்கு அவள் இயேசுவை தேடுதல் நிமித்தம், இயேசு அவளுக்குள்ளாய் வந்தது நிமித்தம் ஒரு பெரிய சுகத்தை பெற்றுக்கொண்டார். இன்னும் நம்ம அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே உங்களுக்கு விடுதலையும் உண்டு. அப்படியே நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர், ஒருவேளை அவர்கள் என்னென்ன காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்களோ எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க உங்களுக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு விடுதலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இல்லத்துக்குள்ளாய் போங்க, உள்ளத்துக்குள்ளாய் போங்க, பிள்ளைகளுக்குள்ளாய் போங்க, கணவருக்குள்ளாய் போங்க. ஆண்டவரே, நீர் விடுதலை நாயகனாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவித்து ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மாறார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.